தயவு செய்து ஐயா எங்க வேலையை எங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா, எங்க வேலையை கொடுத்துருங்க. இல்ல எங்களை சாவடிச்சிருங்க, எங்களை சாவடிச்சிருங்க. ஓட்டு வாங்கினாங்க, நான் வந்த வழியா தரேன்னு எங்க வயிற்றுல மண் அடிக்கிறதுக்காக ஓட்டு வாங்கினாங்க. நவீன தீண்டாமை இது. ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிட அருந்ததிய மக்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் சமூகத்துல எல்லா ஜனநாயக உரிமைகளும் அடிப்படை உரிமை. பசியும் பட்டினியுமா இருக்கிறோம், நாங்க பசியும் பட்டினியுமா இருக்கிறோம். அரசாங்கம் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முதல்வர் எப்படி இதை சகிச்சிட்டு இருக்கிறாரு? குமரகுருபரன், கார்த்திகேயன் ஐஏஎஸ் இவங்க பதவி விலகணும். முதலமைச்சர் அவர்கள் பிரச்சனையை முடிச்சு கொடுக்க தயாரா தான் இருக்கிறாங்க. அவருக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது ஆணையர் அவர்கள் மட்டும்தான். எங்க தூய்மை பணியாளர் தூக்குமாடி செத்துறாரு. நாங்க அந்த மாதிரி செத்தா தான் உங்களுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? சிஎம் ஓகே சொன்னால நடுவுல யார் வேணாம்னு சொல்றது? யார் அதே அதிகாரி? அவருக்கு தானே நாங்க ஓட்டு போட்டோம். அவர் ஏன் பதில் பேச மாட்டாரு? நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொன்ன வாக்குறுதியை கேட்டுன்னா கசக்குதா? நீங்க இந்த தொழிலாளியை பணியந்திரப்படுத்துங்கன்னு சொன்னீங்க, நாங்க கேட்கறோம், கசக்குதா உங்களுக்கு? ஒருத்தர் ரவிக்குமார்ன்ற தொழிலாளி தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு. அவருடைய எஃப்ஐஆர்ல எனக்கு அவர் வேலை கிடைக்காம மனத்துயரத்துல இருந்தாரு, தற்கொலை பண்ணிக்கிறதுல ஒரு காரணம்னு அவங்க குடும்பத்தினர் சொல்லி எஃப்ஐஆர்ல இருக்கு. அப்ப கூட இறக்கம் இல்லையே. படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் வேலைக்கு போகுது, சரியில்லை. நாங்க எங்க வேலை தான் கேட்கிறோம். நர்ஸுங்களுக்கெல்லாம் பர்மிட் பண்ணாங்களே, நர்ஸுங்களுக்கெல்லாம் பர்மிட் பண்ணாங்களே, 5 நாள் போராடி நர்ஸுங்களுக்கு பர்மிட் பண்ணாங்க. எங்களுக்கு பண்ணிட்டா சந்தோஷம் தான். எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குல்ல, இந்த நாட்டில் தானே பிறந்தோம், இந்த ஊர்ல தானே நாங்கள் ரொம்ப பிச்சை எடுக்காத குறையாகிறாங்க. இது முதலமைச்சர் அவங்களுக்கு ஒரு இறக்கமே இல்லையா? இதுக்கு ஒரு முடிவு சொல்ல மாட்டாங்களா? எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்கிறோம். நாங்க இங்க வாழ மாட்டோம். எங்க வேலையை எங்களுக்கு கொடுத்துருங்க தயவு செய்து ஐயா, எங்க வேலையை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்க வேலையை எங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா, எங்க வேலையை கொடுத்துருங்க. இல்ல எங்களை சாவடிச்சிருங்க, எங்களை சாவடிச்சிருங்க. எங்க பிள்ளைங்க நம்பிக்கை வாங்கினாங்க, ஓட்டு வாங்கினாங்க, நான் வந்த வழியா தரேன்னு எங்க வயிற்றுல மண் அடிக்கிறதுக்காக ஓட்டு வாங்கினாங்க. நாங்க இல்ல பாவம் பண்ண தமிழ்நாட்டுல போட்டு எங்களுக்கு வேலை இல்லைன்னா நாங்க எங்க போவோம்? நாங்கெல்லாம் தூக்க மாட்டீங்களா சாவு சொல்றாங்க. ஆணையர் குமரகுருபன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் தான் இதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டம் 4வது கட்டம். இது உண்ணாநிலை போராட்டம் 3வது கட்டமா தொடர்ந்து இருக்கு. இது அநீதி இணைக்கிறாங்க. நவீன தீண்டாமை இது. ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிட அருந்ததிய மக்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் சமூகத்துல எல்லா ஜனநாயக உரிமைகளும் அடிப்படை உரிமை. பசியும் பட்டினியுமா இருக்கிறோம், நாங்க பசியும் பட்டினியுமா இருக்கிறோம். அரசாங்கம் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முதல்வர் எப்படி இதை சகிச்சிட்டு இருக்கிறாரு? பெண்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் உரிமை கொடுத்தவரு. எல்லாமே இதுல 90% மேல பெண்கள் இருக்கிறாங்க. கணவனை இழந்தவங்க, ஒற்றை பெற்றோர் எல்லாருமே இருக்கிறாங்க. இது சமூக நீதியா? இது சமூக நீதியா? ஆசிரியர்களுக்கு 1000 பேருக்கு பணி நிரந்தரம் சொல்லியிருக்காங்க. அறநிலையத்துறைக்கு சொல்லியிருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க 1ஆம் தேதி 8ஆம் மாசம் எங்களை தூய்மை பணியாளர்களுக்காக உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை முடிச்சு எங்களுடைய பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். முதல்வர் அவர்கள் எங்களுடைய பிரச்சனை முடிச்சு வைக்கணும். அவர் தயாரா தான் இருக்கிறாரு. இதுக்கு ஜாதி ஆதிக்கமோ ஆணவமும் கொண்ட ஆணையரை மாத்தணும். எங்களுக்கு 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பசி பட்டினியா இருந்து கேட்கிறோம். நாங்க எங்க கொட்டிக்கிறானுங்க? நாங்க அவ்வளவு பாவு பண்ணுங்களா? நாங்க புருஷன் இல்லாதவங்க பாதி பேர் இருக்கிறோம். நாங்க பாதி பேருக்கு புருஷன் கிடையாது. இந்த வேலை தான் சோறு போட்டுச்சு. இந்த வேலை 5 மாசம் ஓடுறது சாவுதுங்க என் பிள்ளைங்க. உன்னை எவ்வளவு கொடுமை பண்ணுவாங்க சொல்லுங்க. கொடுமை இது. தலித் மக்களுங்கிறதுக்காக போராடுறது ஒதுக்குறாங்க.
கமிஷனர் ராதாகிருஷ்ணன் மாதிரியும் ககன்தீப் சிங் பேடி மாதிரியும் அந்த மாதிரி இருக்கிற ஆணையர்களை வச்சுதான் அவர் வந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து முடிக்கணும். இவங்க வந்து பதவி விலகணும். குமரகுருபரன், கார்த்திகேயன் IAS இவங்க வந்து பதவி விலகணும். முதலமைச்சர் அவர்கள் எங்க பிரச்சனையை முடிச்சு கொடுக்க தயாரா தான் இருக்கிறாங்க. அவருக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது ஆணையர் அவர்கள் மட்டும்தான். எங்களுடைய பிரச்சனையை அவர் முடிச்சு கொடுக்கணும். எங்களுடைய தலைமையை கூப்பிட்டு உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் பாரதி அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். அதுவரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. நாங்க வந்து செத்து மடியும் குடும்பத்தோட பசியும் பட்னியுமா இருக்கிறோம். நாங்க எங்களுடைய பசியும் பட்னிக்கும் அவர் வந்து பதில் சொல்லணும். தெரியும், முதல்வருக்கு தெரியும். பொது வெளியில வந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவர் ஒரே ஒரு வார்த்தை 150 நாளா போராட்டம் பண்றீங்க. இது வரைக்கும் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் இது வரைக்கும் எதுவும் அறிக்கை கொடுக்கல? ஏன் அப்படி அதான் தடுக்கறாங்க? தெரியும்னு சொல்றீங்க. 5 மாசம் ஆகுது, இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லையே. என்ன காரணம்? அவர் கொடுத்த வாக்குறுதியை பொய்ன்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்லல. அவருடைய வாக்குறுதி 255 153 பொய்ன்னு சொல்றாங்க. இப்ப ஆசிரியர்களுக்கு எப்படி பணி நிரந்தரம் பண்றாங்க? அவங்களுக்கு செவிலியர்களுக்கு பண்றாங்க. ஆசிரியர்களுக்கு அறநிலையத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணுங்க, நாங்க வேணான்னு சொல்லல. எங்களை மாதிரி வந்து சமுதாயத்துல அவங்க மக்களுடைய பணியில ஈடுபடுறவங்க. நாங்க வந்து தூய்மை பணியாளர்கள், மக்கள் நலனுக்காக கொரோனா காலத்துல எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பொதுமக்களுக்கும் தெரியணும். பொதுவெளியில நாங்க தான் இருந்தோம். முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்குங்க. இப்ப போகாமலாம் இருக்கோம். வீதியில இறங்கி போராடுறாங்க. முதலமைச்சருடைய கவனத்துக்கு பணி நிரந்தரம் பண்றாங்க. அண்ணாதுரை பணி நிரந்தரம் பண்றாங்க. நாங்க என்ன தூய்மை பண்ணாங்கன்னா கேவலமா இருக்கிறோமா? பணி நிரந்தரம் பண்றதுக்கு என்ன எங்களுக்கு? எங்க வேலை தான் கேக்குறோம். நாங்க எங்க வேலை தான் கேக்குறோம். எங்க வேலை பண்றதுக்கு என்ன? நாங்க தற்கொலை பண்ணிக்கிறோம். இல்ல விஷம் வாங்கி கொடுங்க. உங்க கையால எங்க குடும்பத்தோட நாங்க சத்துவோம். எங்க வேலை தான் இருக்கு. ஐயா முதல்ல எங்க வேலை நாங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறோம். இல்ல நாங்க எங்க குடும்பத்தோட நாங்க சாவறோம். இல்ல விஷம் வாங்கி கொடுங்க. எங்க கையால சத்துவோம். ஐயா முதலமைச்சர் ஐயா, நீங்க பார்த்து தானே இருக்கிறீங்க ஐயா. எங்க வேலைகளை கொடுங்க ஐயா. 5 மாசம் வெளியில இருக்கிறோம். வாடகை கட்ட முடியல. எங்க வேலை 5 மாசம் வாடகை கட்டுவே பசங்க சாப்பாடு சாப்பிட முடியல ஐயா. வீட்டுக்கார 5 மாசம் ஆகுது. எங்க வீட்டுக்கார 5 மாசம் ஆகுது. எனக்கு புருஷன் கிடையாது. 5 மாசம் வீட்டுல தான் இருக்கிறோம். நாங்க வேற வருமானம் கிடையாது. எங்களுக்கு 5 மாசம் வெளியில தான் இருக்கிறோம். நாங்க எங்க புருஷன் கிடையாது. 5 மாசம் ஆகுது எங்க வீட்டுக்காரர் இருந்து. இது வரைக்கும் 5 மாசம் நாங்க வெளியில தான் இருக்கிறோம். வாடகை கட்ட முடியல. எங்களால சாட முடியல. பசங்க படிக்க வைக்க முடியல. நாங்க வேலைக்காக தான் நாங்க வெளியில இருக்கிறோம். நாங்க எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க ஐயா முதல்வர் ஐயா. கொண்டு சேர்த்தீங்களோ எங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் எதுவுமே வந்து மறைக்காம பொது வெளியில இது போடுங்க. எதுவுமே வந்து மறைக்க வேணாம். எந்த உண்மைகளும் இதுதான் நிதர்சனமான உண்மையே. தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதார வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்னு 2 தடவை மாநகராட்சியினுடைய மேயரா இருந்த எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கு இது உண்மையா தெரியும். அவருக்கு இதுல வந்து நாங்க அவருக்கு கருத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையில முடிச்சு கொடுக்கணும், தீர்வு கொடுக்கணும். இதைதான் நாங்க கேட்டுக்கிறோம். எங்களுக்கு வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த வேலையை இந்த பிரச்சனையை பேசி முடிக்க சொல்லிட்டாங்க. ஆனால் IAS கார்த்திகேயன் ஆணைய குருபரனும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர் சொல்லியும் கேட்காத அதிகாரிங்க. அப்புறம் முதல்வருக்கு என்னதான் மரியாதை? 45 மாசமா தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அரசாங்கம் செவி சாய்க்கல. எங்கள் பிரச்சனையை முடிக்க சொல்லி அமைச்சரும் முதல்வரும் துணை முதல்வரும் சொல்லிட்டாங்க. அதிகாரிங்க எங்ககிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை. பேச்சுவார்த்தையும் கூட மாட்டாங்க. நாங்கள் ஏதாவது கேட்டால் எங்கள் மேலே வந்து காவல்துறையை வேவி அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, வன்கொடுமை பண்ணுறாங்க. பெண்களை வந்து கண்ட இடத்துல தொடுறாங்க. அரெஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து பெண்கள் மேலே தவறான இடத்துல கை வைக்கிறாங்க. இதுக்கு முதல்வர் வந்து தலையிட்டு ஒரு தீர்வு சொல்லணும் சார். நாங்கள் வேலையை தான் கேட்குறோம் சார். வேறு எதுவுமே கேட்கல. ஏகப்பட்ட கடை, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. இது வேலை கேட்க தான் வந்தால் எப்போ பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. 5 மாசமாக நாங்கள் வேலை இல்லாதே இருக்கிறோம். நாங்கள் ஏகப்பட்ட கடன் தான் இருக்குது. நான் ஒரு 3 பேர் தூக்க மாட்டேங்கிறாங்க. 4வது ஆள் நான் தூக்க மாட்டேங்கணுமா? எங்களுக்கு வேலை ஏகப்பட்ட கடமாக நான் தூக்க மாட்டிப்பேன் இந்த வாட்டி. அதான் எனக்கு பிரச்சனை. நாங்கள் 5 மாசமா போராட்டம் பண்ணிக்கிறோம்பா. எங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது. புருஷன் இல்லாதவங்க நாங்கள்லாம் 5 மாசமா நாங்கள் சொல்ற எதுவும் காதில் வாங்கிக்க மாட்டாரு. முதல்வருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்கிற எங்களுக்கு ஒரு முயற்சியா தெரியல, ஒரு தீர்வும் தெரியலப்பா. எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணும்ப்பா. அதான்ப்பா எங்களுக்கு நல்லதா செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. நீங்களாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா.
சாவடிங்க. 4 மாசமா வேலை இல்லாதக்குது, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைங்கெல்லாம் பட்டினி பச்சு கிடது. நாங்கள் ரோட்ல நின்னா எங்களை நிக்க விட மாட்டாங்க. முதலமைச்சர் தலையிட மாட்டாரு, யாருமே எங்களுக்காக பேச மாட்டாங்க. செவிலியருக்காக எல்லாம் வந்து பேசுறாங்க. நாங்க செத்தாதான் ஒரு முடிவுன்னா நாங்க அதிகம் தயார். அவங்களுக்கு 1000 பேருக்கு நிரந்தர பணி. இதான் சமூக நீதியா? இது ஆதிர திராவிட மாடலா? 4வது கட்டமாக எங்க தூய்மை பணிகள் பெண்கள் வந்து உண்ணாநிலை போராட்டம் உட்காந்துக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு உயிரா தெரியலையா? அவங்கள வந்து யாரும் பார்க்க மாட்டீங்களா? எங்க தூய்மை பணிகள் ஒருத்தர் தூக்குமணி செத்துறாரு. நாங்க அந்த மாதிரி செத்தா தான் உங்களுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? நாங்க வாழ்றதா சாவறதா எங்களுக்கு தெரியல. ஒன்னே சொல்லிடுங்க, உங்களுக்கு இருக்குது இல்ல இல்லன்னு சொல்லிடுங்க. எதுவுமே சொல்லல, ஏன் இப்படி மூடி மறைச்சு வச்சிருக்கேன்னு தெரியல. சிஎம் ஓகே சொன்னால நடுவுல யார் வேணாம்னு சொல்றது? யார் அதே அதிகாரி? அவருக்கு தானே நாங்க ஓட்டு போட்டோம். அவர் ஏன் பதில் பேச மாட்டாரு? ஏன் சிஎம் அவர்கள் பதில் பேச மாட்டாரு? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? 6 மாசமா நாங்க கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம். நாங்க புள்ள குடிக்க இது பண்ண, வீடு வாடகை கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, நடுத்தலில் நிக்கிறோங்க நாங்க. எங்களுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? எங்களுக்குன்னா இங்க போராடுறதே இதே வேலை எங்களுக்கு. இதுக்கு மேல நாங்க சாவுனுங்க. ஜனவரி உங்களுக்குலாம் ஜனவரியா இருக்கும், எங்களுக்குலாம் சாவாதான் இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதி பிறந்த நாள், அதுவும் நான் சாவ போறேன் ஜனவரி 1ஆம் தேதி. நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க, அரசாங்கம் எல்லாருமே சந்தோஷமா இருங்க. ஜனவரி அதுவா வசதி சாவ போகுது. சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. யாருக்கும் எந்த பாவமும் இருக்காது. ஏன்னா எங்க உயிர்ல உங்களுக்கு உயிரே இல்லையே, எங்க உயிர்ல உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையே. இல்லைன்னா நீங்க எப்பவும் பதில் சொல்லிருப்பீங்களே. 6 நாள்ல நடந்துறப்ப 1500 பேர் தாங்க இருக்கோம். 1500 பேர் தான் இருக்கோம். ஏன் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்க உயிர் செத்தாதான் நீங்க பதில் சொல்லுவீங்களா? நாங்க சாவறதுக்கு கூட ரெடி, நாங்க சாவறதுக்கு கூட ரெடி. மூச்சு பேச்சே இல்ல. வீட்டை விட்டு காலி பண்ணி சொன்னாங்க. எங்களுக்கு வாடகை வீட்டுல இருந்தோம். வீட்டை எங்க கோரிக்கை கேட்க மாட்டேங்க. யார் கேட்கறாங்க கோரிக்கை? நாங்க சாவுறோம். எங்களை வந்து எங்க போலீஸ் தடுக்குது. எங்களை வந்து என் போலீஸ் ஹவுஸ் ஒன்று வீட்டை விட்டு சாமி எத்தி வெளியே போட்டாங்க. எங்க வேலை தான் நாங்க வாடகை கட்ட முடியும். நாங்க சாவுறோம். இவங்க யாரு அரெஸ்ட் பண்றதுக்கு சொல்லுங்க? இதெல்லாம் யாரும் நீங்க கேட்க 6 மாசம் வேலை இல்ல, 6 மாசம் வேலை சாவுறோம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்கள் இன்று வேலை நீக்கம் செய்யப்பட்டு 149 நாட்கள் ஆகிறது. இன்று வரை உண்ணாநிலை போராட்டம் துவங்கி 43 நாள் ஆகுது. இப்பயும் வந்து 4 பெண்கள் 3 நாளாக இருக்காங்க. 2 பெண்கள் 25 நாள் இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சென்னை மாநகராட்சி தரப்புலையோ தமிழ்நாடு அரசு தரப்புலையோ எந்த விதமான அஃபிஷியல் பேச்சுவார்த்தைன்றது அவங்க நடத்தவே இல்லை. இன்றைக்கி முதலமைச்சர் மனு கொடுக்கணுன்னு இங்கே வந்தவங்கள அங்கங்கே கைது செஞ்சு இன்றைக்கி 34 பஸ்ஸில் இன்றைக்கி காவல்துறை கைது செஞ்சு வச்சுருக்காங்க. என்னென்னா செவிலியர் போராட்டம் போது அவர்களுக்கு பணியந்திர ஆணை உடன் 1000 பேருக்கு ஜனவரிக்குள்ளே வழங்கப்படும் சொல்லி 169 பேர் கொடுத்துருக்காங்க. அறநிலையத்துறையில் 1500 பேரை பணியந்திரப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. ஆனால் தூய்மை பணியாளர்களை மிக கேவலமாக மோசமாக அராஜகமான முறையில் இந்த ஆட்சி என்பது சென்னை மாநகராட்சி நடத்துது. ஒரு உண்ணாநிலை போராட்டம் உட்காந்து அவங்க செத்தாலும் பரவாயில்லன்ற அளவில் தான் இன்றைக்கி அதை கண்டுக்காம விட்டுருக்காங்க, அவங்கள பார்க்காம விட்டுருக்காங்க. இதே மாநில அவங்கள இருப்பதற்கு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் விடமாட்டோம். எங்களுக்கு தூக்கம், எங்கள் வாழ்க்கையை பறித்தவங்க, எங்கள் தொழிலாளருடைய வாழ்க்கையை பறித்தவங்க, நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்களும் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. எங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களாக முதலமைச்சர் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், நகராட்சி நிர்வாக அமைச்சர் அவர்கள் இவர்கள் வீட்டை நோக்கி மனு கொடுக்க செல்லும் போராட்டம் என்பது நடக்கும். அடுத்து வந்து கமிஷனர் குமரகுருவன் வீட்டை நோக்கி போராட்டம் நடக்கும். இந்த 20ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தோடு நடக்குதுன்றாங்க. எங்களுக்கு பதில் சொல்லாமல், தூய்மை பணியாளருடைய போராட்டத்துக்கு பதில் சொல்லாமல் அவங்க சட்டப்பேரவை கூட்டத்தோடு நடத்துனாங்கன்னா எல்லா சென்னையில் குறைந்தபட்சம் ஒரு 10 இடங்களில் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். தினமும் போராட்டம் இருக்கும். எங்கள் போராட்டத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். முதல்வர் வீடு, நகராட்சி நிர்வாக அமைச்சர் வீடு, அறநிலையத்துறை அமைச்சர் வீடு, கமிஷனர் வீடு இங்கெல்லாம் நோக்கி நகருவோம். எங்களை பேச்சுவார்த்தை பண்ணணுன்ற பேரில் டெப்டி மேயர் அவர்கள் முயற்சி எடுத்தாங்க. அமைச்சர்கிட்ட மனு கொடுக்க சொன்னாங்க, டெப்டி சிஎம்க்கு மனு கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். டெப்டி மேயர் நல்ல முயற்சி எடுக்கிறாருன்னா சமாதானத்துக்கு ரெடின்ற முறையில் நாங்களும் இறங்கியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் சமாதான முயற்சியெல்லாம் வீணாகும் வகையில் எங்களை தூக்கி குப்பையில் வீசி வச்சுருக்கா மாதிரி வச்சுருக்காங்க. எந்த விதமான அடுத்த கட்ட நகரை நோக்கி அவங்க நகரில் அவங்களுக்கு உள்ள செவிலியரோ அறநிலையத்துறையில் அவங்கள பணியந்திரப்படுத்தினா எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு தான் எங்கள் கேள்வி. நாங்கள் விடமாட்டோம். 149 நாள்
இன்றைக்கும் களத்தில் தொழிலாளி வந்து கைதாகிறாங்க. தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களுக்கு, தொழிலாளிக்கு, செவிலியருக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியாக தூய்மை பணியாளர் போராடுவாங்க. எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும். முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் என்னன்னு கூப்பிட்டு பேசட்டும். எங்கள் சங்கத்தோட, எங்கள் தொழிலாளியோட நாங்கள் ரெடியாக இருக்கோம். பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கணும், நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் நீங்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டை நோக்கி நகருவோம். நீங்கள் தடுங்க, முடிஞ்சால் ஜெயிலில் வைங்க, புழல் ஜெயிலில் வைங்க, திருப்பி வந்து போராடுவோம். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தக்க பதிலடியாக தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். நீதிமன்றத்தில் வழக்கு வந்து 21ஆம் வருது. 21ஆம் வர வரைக்கும் யாரும் பசிப்பட்டில் இருக்கு. உண்ணாவிரத நிலை போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் 42 நாளாக நடக்குது. பெண்கள் உட்காந்து நடத்திட்டு இருக்காங்க. 3வது கட்டமாக இந்த அரசுக்கு வெக்கம் கிடையாது. கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தணுமே, பார்க்கணுமே, அந்த பெண் தொழிலாளி அணுகணுமேன்னு கூட ஈவிரக்கம் இல்லாமல் நடக்கிறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறது இருக்கட்டும், மக்கள் மன்ற தீர்ப்பு சொல்லட்டும். ஜனங்கிட்ட நாங்கள் விடுறோம். ஜனங்க பார்த்து தானே இருக்காங்க. உங்களுக்கு எலெக்ஷன் தானே ஓட்டு வேணும். நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன வாக்குறுதியை கேட்டுன்னா கசக்குதா? நீங்கள் இந்த தொழிலாளியை பணியந்திரப்படுத்துங்கன்னு சொன்னீங்க, நாங்கள் கேட்குறோம். கசக்குதா உங்களுக்கு? நீங்கள் தூய்மை பணியாளர் பணியந்திரப்படுத்துங்கன்னு சொல்கிற கசக்குதா? ஒரு ராம்கி நிறுவனம் சம்பாதிக்கிறதுக்கு இத்தனை தொழிலாளி நசுக்கணுமா, நாசப்படுத்தணுமா வாழ்க்கையை? வேலை இல்லாமல் பசிப்பட்டில் இருக்குதா, உண்ணாநிலை போராட்டம் அறவையில் இருக்காங்க கோர்ட்டு அனுமதியோட. அப்போ கூட இறக்கம் இல்லையே. நீங்கள் இறக்கம் இல்லைன்னா இறக்கம் கொண்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலை நாங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ செய்வாங்க. எங்கள் தூய்மை பணியாக எதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஒருத்தர் ரவிக்குமார்ன்ற தொழிலாளி தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு. அவருடைய எஃப்ஐஆரில் எனக்கு அவர் வேலை கிடைக்காம மனத்துயரத்தில் இருந்தார், தற்கொலை பண்ணிக்கிறதுல ஒரு காரணம்னு அவங்க குடும்பத்தினர் சொல்லி எஃப்ஐஆரில் இருக்குது. அப்போ கூட இறக்கம் இல்லையே. ஒரு தற்கொலை பண்ணியிருக்காங்க தொழிலாளி சொன்ன பிறகு கூட நீங்கள் உட்காந்து நாங்கள் மேலே உட்காந்துருப்போம், நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா உங்கள் காது கேட்குற அளவுக்கு எங்கள் சத்தம் கேட்கும். தூய்மை பணியாளர் சத்தம் கேட்கும். எங்கள் போராட்டம் நடக்கும்.